ஓ, இதை பார்த்து கேட்குதியோ? வியாபாரம் ஒன்று பண்ணல. பொங்கலுக்கு எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தேல, அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை என் கையில் வச்சுட்டு அழைக்கிய வீட்டில் வச்சு திங்க வேண்டியது தானே. அது என்னன்னு தெரியல மகா. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே கையில் ஏதாவது பண்டத்தை தூக்கிட்டே தெரியணும். பொடி நடைய கருக்கு முறுக்குன்னு கடிச்சு தின்னு பழகி போனேன். இதை உங்கள் அம்மா வீட்டில் வச்சு பண்ணால் பரவாயில்லக்கா. ஆனால் நீங்கள் இப்போ கல்யாணம் கட்டி வந்தாச்சு. இங்கே வச்சு பண்ணால் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கும் இது சங்கடமாக தான் இருக்குது. நான் கூட இதை எத்தனை வாட்டியும் மாற்றிடலான்னு முயற்சி பண்ணுங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. இதோடனா நீங்கள் இதுக்கு பதிலாக கையில் வேறு ஏதாவது எடுத்து பழகுங்க. நீ சொல்ல ஐடியா நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு வேளை அதுக்கு அடிமையிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ஆமாம், இது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல எல்லாரும் கடைக்கு போனோன்னா பைய தூக்கிட்டு போவேன். ஆனால் இப்போ எல்லாரும் போனை தூக்கிட்டு தெரியாத. நீ சொல்லுற ஐடியா கூட நல்லா இருக்குதே. நான் இனிமேல் வீட்டிலேருந்து வெளியே வர முடியலாம் பண்டு எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. இப்படி தெருவிலே தின்னு தான் எனக்கு உடம்புல ஒட்டாமல் போகுது. இனிமே நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுல எல்லாத்தையும் மாதிரி கையில் ஃபோனை தான் தூக்கிட்டு போகிறேன். உண்மையிலே நீ கொடுத்த ஐடியா நல்லா இருக்கு. இனிமேல் எனக்கு என்ன கொலை பண்ணாலும் உங்ககிட்ட வந்து தான் ஐடியா கேட்கணும். உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டாலாம் வேலைக்கு ஆகாது. என்ன உங்கள் அம்மா வரலையா? அது எங்கே போயிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமாக்கா? ஏன்ட்ட சொல்லாமல் உங்கள் அம்மா என்னைக்காவது எங்கேயாவது போயிருக்காவளா? வீட்டப்பெல்லாம் போதும், முதல்ல அதையே எங்கே போயிருக்காவங்கத சொல்லுங்கள். இந்த வீட்டு ஓனரை பார்க்க தான் போயிருக்காவ. அங்கே இப்போ எதுக்கு போயிருக்காவ? ஏன்ட்ட போகிறதா சொல்லவே இல்லை. அச்சோ, அக்கா கிளம்பும் பட்சத்தில் மகா கிட்ட சொல்லிடுறதுன்னு சொல்லிட்டுல போனால் மறந்து போய் ஓட்ட வயச்சு உளறிட்டேன்னு. இப்போ என்ன செய்ய? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஏங்க போயிருக்கவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ சொன்ன விஷயத்த உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடுறதம்மாக்கா. ஓ, சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டே போனாங்க. எங்கள் அத்தை என்ன கூட்டமாக இருக்குமாக்கா. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி, போயிட்டாங்க. போயிட்டனாலும் கொஞ்சம் பொருந்தபடியே சொல்லணும். ஊரில் இல்லாத அத்தை இவியலை கூப்பிட்டாவலாம். அது வேற இவிய காதில் விழுந்துச்சான். எப்படி தான் இவியலால் இப்படி பேச முடியுதோ தெரியல. இந்த டிக்கெட் ஏன் இப்போ இங்கே வருதுன்னு தெரியலையே. ஆகா, அம்மையை கொஞ்சம் கூட. அம்மா இங்கே இல்லை, வெளியில் போயிருக்காவ. நீங்கள் கண்ணு முன்னு தெரியாமல் பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. உங்கள் அம்மா இருந்தால் ஒன்று கேட்கலாம்ல வந்தேன். கடனை எதுவும் எதிர்பார்த்து வந்தீங்களா? அதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஏன்னா நாங்களே கடனாளியாக தான் இருக்கோம். கடனையே நான் இங்கே கேட்க வர போகிறேன். எனக்கு உங்கள் வீட்டு நிலைமை தெரியாது. உங்கள் வீட்டில் கேபிள் இருக்காண்டுலாம் கேட்க வந்தேன். அது நீங்கள் வேற யார் வீட்டுலேயும் போய் தான் கேட்கணும். ஏன் உங்ககிட்ட கேட்டால் அதை கூட நீ பார்த்து சொல்ல மாட்டேங்க? பார்த்து சொல்லன்னா முதல்ல டிவி வேணும். அது இங்கே இல்லை. நேற்றைக்கு கடையில் கொண்டு என் தம்பி கொடுத்தாச்சு. சரி, அப்போ நான் வேறு யார் வீட்டிலையும் போய் கேட்கேன். நானும் வந்த நேரத்தில் இருந்தே பார்க்கேன். ஒருத்த மாற்றி ஒருத்த ஸ்வாயின்னு வர்றதும் போகிறதுமா தான் இருக்குது. ஆனால் இங்கே வர வேண்டியவே தான் என்ன வரல. ஒரு வழியாக வந்துட்டாங்க. என்ன மகா, எப்போ வந்த? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வரீன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ என்ன ஓனர் வீட்டுக்கு போய் வாடகை பைசாவை கொடுத்துட்டு வருவேன். ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சிட்டு தானே வருவேன். அது எப்படிம்மா உங்களால் மட்டும் உண்மையும் பொய்யும் சேர்த்து பேச முடியுது? நான் எங்கள் மகா போய் சொன்னேன், உண்மை தான் சொல்லுதேன். ஆட்டை இப்போ தான் பற்றிட்டு வரேன். அப்போ நம்ம ஆட்டெல்லாம் எங்கம்மா? அது இங்கே வரும், பின்னாடியில் போயிருக்கு. பின்னாடி வளவுக்கு போய் கயிறு எடுத்து கம்பளை கட்டிட்டு நிற்கிறாங்க. அதில் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும்? செய்ய முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். நான் கடையிலேருந்து வரம்பத்தில் எல்லாம் வாசப்படியில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் தான் பின்னாடி போய் கட்டி போட்டுட்டு வந்தேன். எல்லா குட்டியும் வந்துட்டா? எல்லாம் வந்துட்டுமா. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் இன்னும் பதில் வரல. என்ன நீ வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆட்டை பற்றிட்டு வரமுதில்ல தெரிஞ்சவே வருவாவ.
அவகிட்ட பேசிட்டு வருவேன். அது ஒரு குத்தமாங்க. நீங்க ஓனர் பார்க்க போன விஷயம் எனக்கு தெரியுமா? நீ அதை மறைக்கேண்டா. இந்த ஓட்ட வயிற்றுன பொண்ணு தான் சொல்லியிருக்கணும். அவளை அப்புறமா கவனிக்கேன். அது ஒன்றும் சொல்லலம்மா, நீங்க வந்த ஒன்று சொன்னீங்களா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அப்போ ஓட்ட வழி நான் தானா? காலையில் வந்து வாடகை பைசா கேட்டவளா, அதான் கொண்டு கொடுக்கன்னு போனேன். ஏன் தப்பில் அந்த பைசா எப்படி வந்ததுன்றதை சொன்னால் நல்லாயிருக்கும். அதுவும் ஃப்ரெண்டு அனு இருக்காளா, அவளுக்கு அண்ணன் தான் தந்தான். காலந்துட்டு அவ என்ன கடன் அடி வைக்கணும்னு தான் நினைச்சா. எதுக்கு மகா இப்போ அனு மேலே கோவப்படுத? அவளுக்கும் அருண் தம்பி இங்கே வந்து பணம் தந்ததுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் சொல்லுற கதையை நான் நம்பிடுமாங்க? நம்புகதும் நம்பாததும் உன் இஷ்டம். ஆனால் சொல்ல வேண்டியது என் கடமை. காலையில் நீ வேலைக்கு கிளம்புனதும் ஆட்டோ பற்றிட்டு நான் கிளம்புனேன்னா, அப்போ வழியில் அருண் தம்பியை பார்த்தேன். அவங்கிட்ட தான் உன் தம்பிக்கு வேலை விஷயமா கேட்டேன். நீ கூட காலையில் உன் தம்பி வேலை விஷயமா அவங்கிட்ட பேசினேமே, அதையும் சொல்லி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டான். உடனே வீட்டு வாடகைக்கு பைசா கொடுக்கணும்னு கேட்டீங்களோ? நான் ஒன்றும் கேட்கலம்மா. இப்படி சும்மா என் மேலே பழியெல்லாம் போடாத. இது என் மேலே பழி போடலைன்னா எனக்கு தூக்கம்லாம் வராது பாருங்க. அங்கே என்ன நடந்துக்கிறதோ தெரியாமல் பேசாத. அந்த நேரம் பார்த்து ஹவுஸ் ஓனர் அந்த பக்கமாக வந்தான். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வீட்டு வாடகை பைசா வரலன்னாக்கி வீட்டை காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் அப்புறம் அருண் தம்பிகிட்ட எதுவுமே பேசலை. ஆட்டை பற்றிட்டு அப்படியே விலைக்கு நேரே போயிட்டேன். மதியம் நானும் உன் தம்பியும் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும் பட்சத்தில் தான் அருண் தம்பி வந்தான். 5000 தந்துட்டு நாளையிலேருந்து உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லிட்டு போயிருக்கான். இந்த பணத்தை நான் கடன் ஒன்றும் வாங்கலை. உன் தம்பி செய்ய போகிற வேலைக்கு முன்பணமாக தான் வாங்கியிருக்கேன். என்ன எதுவும் கேட்கண்டா, இப்போயுமே கேட்டுரு. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. உங்ககிட்ட ஒன்றையும் கேட்கண்டா, ஒரு விஷயம் சொல்லணும். சம்பள பணத்தை வாங்கிட்டேன். கடவுள் ஃபோட்டோ முன்னாடி வச்சுருக்கேன், எடுத்துக்கிடுங்க. இனிமே நமக்கு நல்ல காலம்தான் மகா. என்னம்மா, நான் 1 லட்சம் சம்பளத்தை வாங்கி கொண்டு வச்சது மாதிரி பேசிய? நான் வெறும் 6000 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் நம்ம செய்ய நல்லது மட்டும் காலத்துக்கும் நம்ம கூட நிற்கும். அதாவது நம்ம கூட நின்னா சரிதான். என்னல புதுசாக சேரில் வாங்கிட்டு வந்திருக்கேன்? இந்த சாரி எப்படிமா இருக்கு? எடி, ஒரு நிமிஷம் போன வை, நான் அப்புறமா உன்ட்ட பேசுகிறேன். நல்லாதான் இருக்கு. எனக்கு என்ன வாங்கிட்டு இருந்தேன்? இது அவளுக்காக ஒன்றும் வாங்கிட்டு வரல, உங்களுக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன். அடுத்த சேரியை வாங்கிட்டு வந்து தான் இந்த பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேரியை அண்ணே உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த கலரு உனக்கு எடுப்பாக இருக்கும். இந்த வாங்கிக்க. எனக்கு ஒன்றும் வேண்டாமா, அதை நீங்களே வச்சிடுங்க. ஏம்மா, எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வருவீங்களா? இதை உள்ளே கொண்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு வரேன். என்ன தலைவலி வந்துச்சா? அதுதான் என் பக்கத்திலே நிற்குதே. இப்போ நீ தலைவலின்னு என்ன தானே சொன்ன? ஐயடா, உன் தலையில கூட முள்ள இருக்குதா? உன் தலையிலே இருக்க முதல்ல என் தலையில இருக்காதா? நான் உன்ட்ட ஃபோனில் சொன்ன விஷயம் என்னாச்சு? நீ சொல்லதுக்கு முந்தையே நான் அவனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நீ ஒன்றும் சொல்லண்டா, நான் நேர்லேயே சொல்லியாச்சு. அண்ணனும் தங்கச்சி என்ன ரகசியம் பேசிய? மகேஷோட வேலை விஷயத்தை பற்றி தாம்மா பேசிகிட்டு இருந்தோம். இந்த வேலையை தான் அவன் நிரந்தரமாக செய்யணும். இந்த டீயை குடி. 2 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. என்ன பலத்த யோசனை? அம்மா சொன்னதை பற்றி தான் யோசிக்கேன். அதை அப்புறமா யோசி, முதல்ல டீயை குடி. ரொம்ப யோசிச்சு இருக்கிற முடியும் கொட்டிட போகுது. இவன் யோசிக்கிறத பார்த்தா இந்த டீ குடிச்சு முடிக்க 1 வருஷம் ஆகும் போல. நான் உள்ள போறேன்ப்பா.